நாம எல்லாருமே ஒரு அடிப்படையான பொய்ய நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஏதோ சின்ன பொய் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம மனசே நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆழமான பொய். இந்த பொய் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இது நிச்சயம் நடந்திருக்கும் இல்லையா? 10 பேர் உங்களை கொண்டாடுவாங்க, பாராட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும். ஆனா ஒரே ஒருத்தர் சொன்ன ஒரு அவமானமான வார்த்தை, ஒரு சின்ன விமர்சனம், அது மட்டும் மனசுக்குள்ள ஒரு கீறல் மாதிரி விழுந்து திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? அந்த 10 பாராட்டுக்கு இல்லாத சக்தி இந்த ஒரு அவமானத்துக்கு மட்டும் எப்படி வருது? இது சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்ம மனசோட இயக்கத்திலே இருக்கிற ஒரு பெரிய கோளாறு, ஒரு புரோகிராமிங் எரர். இத இப்படி பார்க்கலாம். பொதுவா நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள்ல ஒரு 80% நல்ல விஷயங்களா தான் இருக்கும். ஆனா நம்ம மனசோட ஸ்பாட்லைட் எங்க அடிக்குது தெரியுமா? அந்த மிச்சம் இருக்கிற 20% எதிர்மறையான விஷயங்கள் மேல மட்டும்தான். இது நம்ம மன மென்பொருள்ல இருக்கிற ஒரு வைரஸ் மாதிரி. நாம சந்தோஷமா இருக்கவே முடியாதபடி நம்மள எப்பவுமே ஒருவித பதட்டத்திலையும் ஒரு திருப்தி இல்லாத நிலையிலுமே வச்சிருக்கிற ஒரு ஆழமான கோளாறு இது. இப்போ நம்ம முன்னாடி 3 முக்கியமான கேள்விகள் இருக்கு. 1, நம்ம மனசு ஏன் இப்படி ஒருதலைப்பட்சமா நடந்துக்குது? நல்லதுக்கு பதிலா கெட்டதை ஏன் தேடி பிடிக்குது? 2, இந்த மனக்கோளாறால நாம உண்மையிலே எதை இழந்துட்டு இருக்கோம்? இதோட உண்மையான விலை என்ன? 3வது, ரொம்ப முக்கியமா, இந்த சிக்கலை சரி செய்ய ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் நாம இப்போ விடை தேட போறோம். பாருங்க, இந்த மனக்கோளாறு வெறும் நம்ம எண்ணங்களோட நின்னுடுறதில்ல. அது நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரத்தையே எப்படி ஆட்டங்காண வைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் நம்மள ஒரு முடிவே இல்லாத ஓட்டப்பந்தயத்துல ஓட வச்சுட்டே இருக்கு. இந்த உலகம் முழுசும் ஒரே ஒரு விஷயத்த நோக்கி தான் வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு ஸ்ரீ. அதாவது செழிப்பு, செல்வம், வெற்றி, புகழ். நாம எல்லாரும் இதை அடைஞ்சிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துடணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த ஸ்ரீய துரத்துறது நம்ம மனசே நமக்கு வச்ச ஒரு பொறி. அந்த 20% நெகட்டிவிட்டி தான் நம்மள இது பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் ஓடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த ஓட்டத்தோட முடிவு தான் என்ன? இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கு. ஒரு முன்னாள் பிரதமர், அதிகாரத்தோட உச்சத்துல இருந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே ஒரு கட்டுல நிம்மதியா தூங்குவேன். ஆனா இப்போ என்னை சுத்தி 50 பேர் பாதுகாப்புக்கு இருக்காங்க. திகார் சிறை கைதிகளை விட நான் ஒரு பெரிய கைதியா உணர்றேன் அப்படின்னாரு. அந்த ஷீ கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்சது சுதந்திரம் இல்ல, ஒரு பெரிய தங்க சிறைச்சாலை. இன்னொரு கதை இருக்கு, கேளுங்க. ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் லாட்டரி அடிச்சது. இந்த நல்ல செய்தியை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவங்களோட மனைவி ஒரு பாதிரியார உதவிக்கு கூப்பிட்டாங்க. அந்த பாதிரியார் அந்த நபர்கிட்ட போய், ஒருவேளை உங்களுக்கு 10 லட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள், பாதிரியாரே, அதுல பாதியை சர்ச்சுக்கே கொடுத்துடுவேன்னு சொன்னார். இதை கேட்ட அடுத்த நொடி அந்த பாதிரியாருக்கே மாரடைப்பு வந்துருச்சு. பாத்தீங்களா, திடீர்னு வர்ற செல்வம் கூட எதிர்பாராத குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் தான் கொண்டு வருது. அப்போ பிரச்சனை வெளியில இல்ல, நாம வாழ்ற உலகத்துல இல்ல. பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்வேர்ல தான் கோளாறு. ஆனா ஏன் இந்த கோளாறு இருக்கு? ஏன்னா நம்ம மனசை இயக்குற விதிகள், அதோட உண்மையான இயல்பு நமக்கு சொல்லித்தரப்படவே இல்ல. அதுதான் நாம இப்போ உடைக்க போற ரகசியம். சரி, இப்போ அந்த ரகசியத்தை நோக்கி இன்னும் ஆழமா பயணிக்கலாம். நாம பார்க்க போறது வெறும் தத்துவம் இல்ல, நம்ம மனசுங்கிற சிறைச்சாலையை இயக்குற அந்த மூல குறியீடு, சிவசூத்திரங்கள். இத கண்ணுக்கு தெரியாத 3 சங்கிலிகள்னு சொல்லுது. முதல் சங்கிலி சைத்தன்யாத்மா. இதோட அர்த்தம், நாம உயிர் வாழ்றோம், ஆனா ஒரு செத்த பிண மாதிரி வாழ்றோம். நம்மளோட உணர்வு நிலையும் ஆற்றலும் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு தூக்கத்துல நடக்கிற மாதிரி தான் சாப்பிடுறோம், பேசுறோம், வேலை செய்யறோம். ஆனா முழுமையான விழிப்போட இல்ல. இதனால வெளியே நடக்கிற விஷயங்களுக்கு நாம வெறும் எதிர்வினை ஆற்றுறோமே தவிர நம்ம கட்டுப்பாட்டுல நாம இல்ல. இப்போ 2வது சங்கிலி. இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஞானம் பந்தக, அதாவது அறிவு தான் அடிமைத்தனம். என்னது? அறிவு எப்படி அடிமைத்தனமாகும்? இங்க சொல்லப்படுற அறிவு நம்ம கண், காது, மூக்கு வழியா நமக்கு கிடைக்கிற ரொம்பவும் வரையறுக்கப்பட்ட அறிவு. ஒரு ரோஜாவை பார்த்ததும் அழகுன்னு நம்ம பழைய அனுபவம் சொல்லுது. ஒரு குப்பையை பார்த்ததும் அருவருப்புன்னு நம்ம மனசு பதிவு செஞ்சு வச்சிருக்கு. இந்த அறிவு, இந்த பழைய பதிவுகள் தான் நம்மள ஒவ்வொரு நொடியும் நல்லது, கெட்டது, பிடிக்கும், பிடிக்காதுன்னு பிரிச்சு பார்க்க வைக்குது. இதுதான் ஆசைக்கும் கோவத்துக்கும் மூல காரணம். இதுதான் 2வது சங்கிலி. 3வது சங்கிலி திரிஸ்யம் சரீரம். இதோட அர்த்தம், உடல் என்பது ஒரு காட்சி. நாம எல்லாரும் நான் இந்த உடல்னு ஆழமா நம்புறோம். ஆனா சிவசூத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த உடல் பஞ்சபூதங்களால உருவான ஒரு தற்காலிகமான அமைப்பு, ஒரு நாடகத்துல வர்ற காட்சி மாதிரி. அது நிரந்தரம் இல்ல. நாம இந்த உடலை ஒரு கருவியா பார்க்காம இதுதான் நான்னு நினைக்கிறதே ஒரு பெரிய சங்கிலி. இந்த 3 சங்கிலிகளையும் புரிஞ்சுக்கிட்டா ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு வெளிப்படும்.
நம்ம அடையாளத்தை பத்தின நம்மளோட மொத்த பார்வையையும் தலைகீழா மாத்த போற ஒரு உண்மை. சிவசூத்திரங்கள் இதுக்கு ஒரு அற்புதமான உருவகத்தை நமக்கு கொடுக்குது. நர்தக ஆத்மா. அதாவது ஆன்மா ஒரு நடனக் கலைஞர். நம்மளோட உண்மையான இயல்பு ஒரு நாடகத்துல வர்ற ஒரு நிலையான கதாபாத்திரம் இல்ல. அது ஆடிக்கொண்டே இருக்கிற ஒரு நடனக் கலைஞர். இங்க தான் அந்த பெரிய பார்வை மாற்றம் நடக்குது. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகம் ஒரு பெரிய மேடை, நாம் அதுல ஒரு சின்ன நடன கலைஞர்னு. ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரானது. ரங்கோந்தராத்மான்னு சூத்திரம் சொல்லுது. அதாவது மேடை நடன கலைஞருக்குள் இருக்கிறது. ஆமாங்க, நீங்க தான் அந்த நடன கலைஞர். இந்த உலகமும் அதுல நடக்கிற எல்லா காட்சிகளும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. பிரபஞ்சம் உங்களை உள்ளடக்கவில்லை, நீங்கள் தான் பிரபஞ்சத்தை உள்ளடக்கி இருக்கிறீர்கள். இதோட அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. உங்க கோபம், உங்க ஆசை, உங்க கவலைகள், உங்க பயம், இது எதுவுமே நீங்க இல்ல. அது எல்லாமே அந்த நடனத்தோட ஒரு பகுதி. அந்த நடனக் கலைஞரோட ஒரு நடிப்பு. ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்துல எவ்வளோ கோபமா நடிச்சாலும் அந்த கோபம் அவரை பாதிக்காது இல்லையா? அதே மாதிரி தான் உங்க மனசுல நடக்கிற எந்த நாடகமும் உங்களோட உண்மையான இயல்பை, அந்த ஆன்மாவை ஒருபோதும் பாதிக்கவே பாதிக்காது. இந்த புதிய புரிதல் நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தும்? இது நம்மளோட ஒவ்வொரு அனுபவத்தையும் பார்க்கிற விதத்தையே அடியோட மாத்திவிடும். அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன? கோபம், துக்கம், ஆசை எல்லாத்தையும் அழிச்சிடுறதா? இல்லவே இல்ல. வாழ்க்கையில வர்ற இன்பத் துன்பங்களை ஒரு தெய்வீக நாடகத்தோட பகுதியா பார்க்கறது தான் உண்மையான சுதந்திரம். அந்த உணர்ச்சிகளை அடக்கிறது இல்ல, அதுக்கு சாட்சியா இருக்கிறது, அந்த நடனத்தை ரசிக்கிற ஒரு பார்வையாளனா மாறுறது. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க கடல்ல வர்ற சின்ன சின்ன அலைகள் இல்ல, நீங்க தான் அந்த முழு பெருங்கடல். அலைகள் தோன்றி மறையும், ஆனா கடல் எப்பவும் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி உணர்ச்சிகளும் எண்ணங்களும் தோன்றி மறையும், ஆனா நீங்க அந்த சாட்சியான உணர்வு எப்பவும் நிலைத்திருப்பீர்கள். உபநிடதங்கள்ல இருந்து இந்த ஆழமான வரியோட முடிக்கலாம். ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி. வாழ்க்கை ஆனந்தத்துல தான் ஆரம்பிக்குது, ஆனந்தத்துல தான் முழுமையடையுது. நம்மளோட இயல்பே ஆனந்தம் தான். நாம தேடுற மகிழ்ச்சி வெளியில எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. அந்த நடன கலைஞர் தான் நீங்க. அந்த நடனமே ஆனந்தம் தான். இத உணர்வது தான் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம்.